எப்போது இந்த முடிவுகள் தெரிய வரும்? யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள்? எந்த கட்சி முன்னிலை நிலவரம்? ஆட்சி மாற்றமா, ஆட்சி தொடருமா என்பது குறித்த ஆவல் மக்களிடையே இருந்த போதிலும் எப்போது முழுமையான இந்த முடிவு தெரிய வரும் என்ற ஆர்வம் மக்களிடையே எழுந்திருக்கிறது. இந்த எம்பி எலெக்ஷனை பொறுத்தவரை 15 சுற்று அளவுக்கு வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலும் எண்ணப்படும். இதில் முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்படும் போதே முன்னிலை நிலவரங்கள் முதலில் தெரிய வரும். அந்த முதல் முன்னிலை நிலவரமானது உறுதிப்படுத்தப்படுவது என்பது 3வது சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போதுதான். 8 மணிக்கு தொடங்கும் அந்த முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை 8:30 மணிக்கு தெரிய வந்துவிடும் நாடு முழுவதும் முன்னிலையில் இருப்பது யார் என்று. அதில் ஏற்படும் இழுபறி மற்றும் முன்னிலையில் மாற்றம் ஆகியவை 10 மணிக்குள் 9:30 மணியிலிருந்து 10 மணிக்குள் 2வது சுற்று வாக்குகள் எண்ணும் போது தெரிய வரும். 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், யார் இந்தியாவின் அடுத்த பிரதமர், எந்த கட்சி எவ்வளவு இடங்களில் முன்னிலை என்பது குறித்த விவரங்களில் முழுமையாக 11 மணிக்கு தெரிய வரும் பிரவீன். ஆனால் 664 கோடியே 20 லட்சம் பேரில் 31 கோடியே 20 லட்சம் பெண்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள், 30 கோடியே 15 லட்சம் ஆண்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது எல்லாம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை திறக்கும் பொழுது அந்தந்த தொகுதிகளில் வாக்கு எண்ணும் மையங்களில் தெரிய வரும். 8 மணிக்கு அந்த முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய போது 8:30 மணிக்கு நாடு முழுவதும் அந்த முன்னிலை நிலவரம் தெரிய வரும். ஆனால் சட்டப்பேரவை தொகுதிகளான ஆந்திரா, ஒடிசா, சிக்கிம், அருணாச்சலம் ஆகிய மாநிலங்களில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பான விவரம் அது 1 மணி அளவில் அந்த விவரம் தெரிய வரும். ஏனென்றால் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான எண்ணிக்கையானது சிக்கிம், அருணாச்சல பிரதேசத்தில் முடிவடைந்துள்ள சூழ்நிலையில் ஆந்திரா, ஒடிசாவில் நாளை நடைபெறும் அந்த வாக்கு எண்ணிக்கையில் 2இல் ஆட்சியை கைப்பற்ற போவது யார்? இங்கு சந்திரபாபு நாயுடுவா, ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை தொடரப் போகிறாரா, அல்லது ஒடிசாவில் பிஜு ஜனதாதளத்தின் நவீன் பட்நாயக் ஆட்சியை தொடர்கிறாரா, ஆட்சியை இழக்கப் போகிறாரா என்பது ஒரு 1 மணி அளவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரவீன்.